இவ்வளவு நேரம் கதை சொல்லியிருப்பாரு. சொல்லப்போன கதை இல்லை, எந்த உண்மையும் கிடையாது. 15 மாசமா அவர் மனைவி அவர்கிட்ட பேசலையா? ஏன் மனைவி உங்ககிட்ட பேசுனதா பேசுறீங்களா? நீங்க போய் பேச மாட்டீங்களா? 16 மணி நேரம் பேச சொல்லுறாரு, 8 மணி நேரம் தூங்குறாரு. எப்படி மனைவி வந்து பேசுவாங்க? 2 மணி நேரத்தை போதிக்கு மனைவிட பேசணும். ரைட். அதாவது இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சைக்கியாட்ரிக்க ஒரு தாத்தா வராரு. அப்பா அம்மா இல்லாத அவருடைய பேரனை அவர் வளர்க்கிறாரு. அவர் டாக்டர் சொல்றாரு, சார் என் பேரை இப்ப கொஞ்ச நாளா நெத்தியில கருப்பு போட்டு வச்சிருக்காங்க சார், என்னன்னு கேட்ட சொல்ல மாட்டேங்கிறான் அப்படின்னு. அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 2000 ரூபாய்க்கு இப்போ கோட்டு வாங்கினேன் சார், எங்க போனா அந்த கோட்டை போட்டே போறாங்க. ஏனே அடிக்கிற வெயில்ல அந்த கோட்டு வேற தேவையா சார் அப்படின்னு. சரி அவங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, சார் எது கேட்டாலும் பதிலே சொல்ல மாட்டேன். இப்படி அந்த 1-2 பிள்ளைய பார்த்துட்டு வந்துட்டு மூரா கோவப்பட்டு பேசுறாரு. போயிட்டாரா? பயமா இருக்கு. அப்படி 1-2 பேர் இருக்கிறாங்க, உண்மைதான். ஆனா 100க்கு 2 பேரை பார்த்துட்டு அந்த 98 பேரை நீ போக சொல்லக்கூடாதுல்ல. ரைட். அதாவது ஒரு நீதிபதி வேலை இல்லாத இளைஞர்களை பார்த்து கரப்பான் பூச்சின்னு சொல்லிட்டாரு. ரைட்டு, அவர் சொல்லிட்டு போயிட்டாரு, விட்டுட்டு போயிடலாம். ஆனா விடல. யாரோ ஒரு இளைஞரை சொன்னா கூட இன்னொரு இளைஞனுக்கு அமெரிக்காவில் படிக்கிற இந்திய இளைஞர் கோவம் இருக்கியா? மனிதனே. கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி ஆரம்பிச்சு 2.5 கோடி பேர் கொடுத்து சேர்ந்திருக்காங்க. என்ன காரணம்னா அந்த ஒரு சம்பவத்துக்காக 2.5 கோடி பேருக்கு மனிதநேயம் வந்திருக்கு. இப்படியா பேசுவாங்க அப்படின்னு. ஆக மனித நேயமற்ற ஒரு செயல் நடந்தா அதுக்கு 2.5 கோடி மனித நேயம் பிறக்குது. ஒரு மனித நேயமற்ற செயலுக்கு 2.5 கோடி மனித நேய செயல் நடக்குது. நீட் வினாத்தால் கசிஞ்சிருச்சு. ரைட். அதுல யாரோ படிக்கிற கொஞ்சம் பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஆனா அந்த போராட்ட ஜந்தர் மந்தர்ல போராடின அத்தனை பேரும் மருத்துவருக்காக படிச்சது கிடையாது. மனித நேயத்தோட மருத்துவம் படிக்கிற மாணவர்களுக்காக போராடி லத்தியால் அடி வாங்கி, ஆணிகளால் தைக்கப்பட்ட லத்தியால் அடி வாங்கி, வெள்ள குண்டுகளால் துப்பாக்கி சூடு வாங்கி அன்னைக்கு இருந்தாங்களே, அவங்கெல்லாம் மருத்துவ மாணவர்கள் இல்ல, ஆனா மனிதநேயம் மிக்கவர்கள். வாங்கனி ரயில் நிலையத்துல ரயில் வந்துட்டு இருக்கு, உள்ள ரயில்வே ஸ்டேஷன் ரயில் வந்துட்டு இருக்கு. ஒரு தாய் தன் குழந்தைய தெரியாம தண்டவாளத்தை தவற விட்டுட்டான். கண்டிப்பா அவன் இறங்கி அந்த குழந்தை எடுக்கவே முடியாது, ரயில் வந்துடும், அவனும் சேர்ந்து போயிடுவா. ஆனா இதை எங்கேயோ பார்த்துக்கிட்டு இருந்த ரயில்வே ஊழியர் வேகமா ஓடி வந்து அந்த குழந்தையை தூக்கி தண்டவாளத்துக்கு மேல ஏறுறாரு, பிளாட்ஃபார்ம் மேல ஏறாரு, ரயில் கிராஸ் ஆகுது. அவருக்கு தேவையே இல்லை சார், ஏன்னா ஒரு செகண்ட் மிஸ் ஆகிட்டா அவரும் போயிருப்பார். அதுதான் மனிதநேயம். எங்க யாருக்காகவோ எங்க இருந்தோ தேடி வரக்கூடிய மனிதநேயம் வந்து வேதாரண்யத்துல 20 பள்ளி குழந்தைகளோட சென்று கொண்டிருந்தவன் குளத்துக்குள்ள விழுது. சுகந்திங்கிற ஆசிரியர் அந்த வேலையில போறாங்க. அந்த ஆசிரியரும் அந்த டிரைவரும் தப்பிச்சிட்டாங்க. 20 குழந்தைகளும் தண்ணியில தத்தளிச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த டிரைவர் ஓடி போயிட்டாரு. அந்த சுகந்தி ஆசிரியரும் ஓடி போய் தன் உயிரை காப்பாற்றி இருக்கலாம். ஆனா ஒவ்வொரு குழந்தைகளா தண்ணிக்குள்ள போய் தூக்கிட்டு வெளியில வராங்க. 11 குழந்தைகளை காப்பாத்திட்டாங்க, 9 குழந்தைகளை காப்பாற்ற முடியல. ஏன்னா அதுக்குள்ள அவங்க இறந்து போயிட்டாங்க. தன் உயிரை விட குழந்தைகள் உயிரை முக்கியமா இருந்துச்சு. ஒரு மனிதனத்தோடு செஞ்சு அதை செய்யுங்க. உங்களுக்கு தெரியும், சென்னையில இங்க பிளாட் வாங்கினா 10 அடியில தண்ணி வந்து சொன்னாங்க. ஆனா வாங்க போனாலும் தெரிஞ்சு பிளாட்டுக்கு மேல 10 அடியில தண்ணி வந்துச்சு. சரிங்களா? அப்ப எல்லாம் மக்கள் வீட்டுக்குள்ள வெளியே வர முடியல. சென்னைக்கு மிக அருகில் சொன்னாங்க, வீட்டுக்கு பக்கத்துக்கு கூட போக முடியல. ஏன்னா எல்லாரும் மொட்டை மாட்டில் நிக்கிறாங்க. ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறாங்க, பேஸ்புக்ல பார்த்தவங்க மொட்டை மாடல பார்த்து பேசிட்டு இருக்காங்க. பக்கத்துல இருந்து பாருங்க, அது வரைக்கும் பேஸ்புக்ல பேசிட்டு இருந்தாரு.
இன்னைக்குதான் அவரையே பக்கத்துல இருக்காருன்னு சொல்லி மொட்டை மாடல பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் எத்தனையோ தன்னார்வலர்கள் வந்து தன் உயிரையும் மதிக்காம தண்ணிக்குள்ள வந்து அத்தனை பேருக்கு உணவுப் பொருளை கொடுத்தாங்க. அரசாங்கம் வருவதற்கு முன்னால அந்த தன்னார்வலர்கள் வந்தாங்க. வாட்ஸ்அப்ல பாத்தீங்கன்னா இந்த ஏர் பாசிட்டிவ் ரத்தம் பிரசன்னாவுக்கு தேவைப்படுது, ரொம்ப அவசரம், ஒரு ஆபரேஷன் சொல்லி செய்தி பார்த்திருப்பீங்கல்ல, அது சேராகிட்டே இருக்கீங்க. அந்த செய்தி பிரசன்னாவுக்கே ஒரு நாள் வருது. அது அவர் சொன்னார், பிரசன்னா எனக்கு ஆபரேஷன் பண்ணி 5 வருஷம் ஆச்சு, ஆனா அந்த மெசேஜ் ஃபார்வர்ட் ஆயிருக்கு. நீங்க அதை ஜோக்கா நினைக்கலாம், ஆனா அந்த மெசேஜ 5 வருஷமா ஏன் ஃபார்வர்ட் பண்ணிருக்காங்க? ஒருவேளை அவருக்கு ஆபரேஷன் முடியலையோ, யாருக்காவது பயன்படுதுன்னு சொல்லி அந்த மெசேஜை ஃபார்வர்ட் பண்ணியே இருக்காங்க. அந்த அளவுக்கு மனிதநேயம் இருந்துட்டு இந்த உலகம் எவ்வளவுதான் டிஜிட்டல் ரோபோலையும் ஏஐலையும் போயிட்டு இருந்தாலும் பக்கத்துல ஒருத்தர் கைங்கி இருந்தா நம்ம தான் தெரிஞ்சிக்கணும். அதனால மனிதநேயம் அந்த மாதிரி இன்னும் உயிரோட இருந்துகிட்டு தான் இருக்குங்க. வேலைக்கு நேரமாச்சுன்னு அவசர அவசரமா போயிட்டு இருந்தாலும் ரோட்ல வந்து விழுந்துட்டேன் அப்படின்னு சொன்னா தூக்கி காப்பாற்ற போறது நம்ம தான். நின்று காப்பாற்றிட்டு ஆபீஸ்ல கூட போய் வழி வாங்கிக்கிறாங்க. ஊர் எப்படி கெட்டு கிடந்தா என்ன, நாம நல்ல நோக்கி ஓரடியாவது எடுத்து வைப்போம் சொல்லி நம்ம ஐயா நானா அவர்கள் அடிக்கடி சொல்லுவாங்க. ஐயா எத்தனையோ தன்னார்வ அனாதை குழந்தைகளையும் முதியோர்களையும் பாதுகாக்கிறாங்க. தனி ஒரு மனிதனுக்கு ஜெகத்தினை அளித்து வருவது போல இன்னைக்கும் நீங்க பார்க்கலாம். தினந்தோறும் 3 வேளையும் ஜிஹெச்லையும் ரயில்வே ஸ்டேஷன்லையும் பேருந்து நிலையத்திலையும் உணவு இல்லாதவங்களுக்கு எத்தனையோ பேர் தினமும் உணவு கொடுத்துட்டு இருக்காங்க ஐயா. அதெல்லாம் மனித நேயம் தான். அது மட்டும் தான் ஐயா, வைகை நதி மீட்பு இயக்கம். வைகை யாரு எப்படி போனா நமக்கு என்னன்னு நம்ம பாட்டு இருக்குல்ல. ஏன்னா நம்ம இன்னும் வாழ போறது கொஞ்ச நாள் தான். அது வரைக்கும் நாட்டுல தண்ணி வரும் போது இருந்திருல. எத்தனையோ பேர் நதியை மீட்கிறதுக்காக இயக்கமா போராடுறாங்க, மரம் நடுவதற்காக போராடுறாங்க, தூய்மை இயக்கங்கள் போராடுறாங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா மனித நேயத்தோட வெளிப்பாடு தான். ஏழைகளின் படிப்புக்காக பாத்தீங்கன்னா நடிகர் சூர்யா அகரம் அப்படிங்கிற ஒரு ஃபவுண்டேஷன் அப்படின்னு வராது. அது மாதிரி கோயம்புத்தூர்ல கல்வி துணை இயக்கம் இருக்குது. இப்படி எத்தனையோ இயக்கங்கள் வந்து கல்விக்காகவும் மனித நேயத்தோட பாடுபட்டு இருக்காங்க. தனக்கு எந்த பயனும் இல்லாட்டினாலும் கூட மற்றவரின் துயர்வழிக்க ஒருவர் முன் வருவார்கள். அந்த ஒவ்வொரு தருணமும் பாத்தீங்கன்னா அது மனித நேயத்தோட வெற்றி தாங்கயா. ரத்த தானம், உடல் தானம், கண் தானம் சொல்லி எத்தனையோ தானங்கள் பாத்தீங்கன்னா தொடர்ந்து பெருகிக்கிட்டே வந்துட்டு இருக்கு. மனித நேயம் மனிதரோடு நின்றவல்ல, அது விலங்குகளை பாத்தீங்கன்னா சென்னையில ஒருத்தர் விலங்குகளுக்கு காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு 6000 கிளி, 500 புறா, 50 பூனை, 50 நாய்களுக்கு டெய்லி சாப்பாடு கொடுத்துட்டு இருக்காரு. அவருக்கு தேவையில்லை. ஆனாலும் அவரும் அவர் மனைவி வித்யாவும் சுதர்சன் வித்யா சேர்ந்து யூடியூப்ல ரொம்ப ஃபேமஸ் ஆவாங்க. டெய்லி அந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்க. இதுதான் மனிதநேயம். மனிதநேயம் மனிதர்களோடு மட்டுமல்லாமல் விலங்கு பறவைகளுக்கு தொடர்ந்து போயிட்டு இருக்கு. சரி, கடைசியா ஐயா முடிச்சாங்க. இப்ப வச்சுக்குவோம். இப்ப நம்ம எதை பாக்குறோம்னா பேப்பர் திறந்த உடனே அங்க வெட்டிட்டான், அங்க குத்திட்டான், அங்க கற்பழிச்சிட்டான் அப்படின்னு செய்தி இருக்குது. ஒரு நாள் பேப்பர்ல குறைஞ்சபட்சம் 4 செய்தி இப்படி இருக்குது. அதை பார்த்துட்டா மனிதநேயம் இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். நம்ம இப்படி வச்சுக்கோங்க. நாளைக்கு பேப்பர் வருது. அந்த பேப்பர்ல ராமசாமி சைக்கிள் ஓட்டும் குழந்தை கீழே விழுந்ததால் தூக்கி விட்டார். வண்டியில போகும்போது கீழே விழுந்துடக்கூடாதுன்னு பொறுமையா வண்டி ஓட்டி போனார். யாருமே ஏத்தல. அவரு 2 வீலர் 2 இடிச்சு கீழே விழுந்ததுனால பக்கத்துல போன வண்டியை தூக்கி விட்டாங்க. வண்டியில சைட் ஸ்டாண்ட் போனதுனால பக்கத்துல போன ஒருத்தர் கட்டி சைட் ஸ்டாண்ட் போடுங்கன்னு சொன்னாரு. வெளியில ஒரு பாட்டி நடந்து போகும்போது மயங்கி கீழே விழுந்தப்ப அப்துல் ரஹ்மான் தண்ணி வந்து விட்டாரு. செல்லும் வழியில் கூட்டமானதுனால வண்டி மெதுவா போயிட்டு இருந்துச்சு. இப்படிலாம் சொன்னா அந்த நியூஸ் பேப்பர் வாங்குவீங்களா? செய்தி கேட்பீங்களா? கேட்க மாட்டீங்க. என்ன நினைப்பீங்க? ஐயோ இதை டெய்லி நம்ம இருக்கிறானே, இதை போய் ஏன் நியூஸ் பேப்பர்ல போடுற அப்படின்னு கேட்போமா? அப்ப நியூஸ் பேப்பர்ல போடுற 3 செய்திகள் மனிதநேயமற்ற செயலாக இருக்குது. 3000, 3 லட்சம், 3 கோடி செய்திகள் தினமும் மனிதநேயத்தோடு நடந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் நிதர்சனம். எனவே மனிதநேயம் அதிகமாக இருக்கிறது என்பதை தீர்ப்பாக கூறி கடைசியாக
நிறைய நினைச்சு வச்சிருந்தேன். அதாவது உயிர் துடிக்கும் இடமெல்லாம் உன் மனம் துடித்தால் அதுதான் மனித நேயம். அது இங்கு நிறைய பொங்கி வழிகிறது. நன்றி, வணக்கம்.